சார் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு கிரிக்கெட்டர், ஆனால் இங்கே கரெக்ட்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் டிசியை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சார் நான் அந்த வேலையை குறை சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். ஆனால் இங்கேருந்து நான் எப்படி முன்னேறி போகிறதுன்னு தான் எனக்கு தெரியல சார். தினமும் என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். 8013 அப்புக்கும் 8029 டவுனுக்கு நடுவில் தினமும் பயந்து ஓடிட்டு இருக்கேன். அப்புறம் 3ஆம் நம்பர் கேட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஃபைன் வசூல் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கேமும் இம்ப்ரூவ் ஆகல சார். என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கல. அப்பப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணுது. ஆனால் அப்பாவோட முகம் என் கண்ணு முன்னாடி வருது. தினம் ராத்திரி நான் குவார்ட்டர்ஸ்க்கு திரும்பி போகும்போது மேட்ச்சில் அவுட் ஆகி திரும்ப பெவிலியனுக்கு போகிற மாதிரி இருக்கு. நான் விளையாடாமலே தோத்து போயிட்டு இருக்கேன் சார். வாய்ப்புக்காக காத்திருக்கிற கொடுமை என்ன மாதிரி ஆளுக்கு தான் தெரியும் சார். அட பாவி பயலே, மனசுக்குள்ள இவ்வளத்தையும் பூட்டி வச்சிருக்கியா? சரி, நான் கேட்கறதுக்கு யோசிச்சு பதில் சொல்லு. ஒருவேளை அன்பிளேபிள் லெவல்ல உனக்கு ஒரு பவுன்சர் போட்டா அப்ப என்ன பண்ணுவேன்? குனிஞ்சுக்குவேன். அவ்வளவுதான். அதான்ப்பா லைஃப். உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது ஒரு பவுன்சரா பாரு, உடனே அதுல இருந்து ஒதுங்கிடு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? லைஃப்லயும் எல்லா பால் அடிக்கிற மாதிரி வராது. பாலுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ண கத்துக்க. The scoreboard will keep moving.